கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட பவுலினுடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அவர் சொல்கிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 27வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். தேவன் தம்முடைய சுவிசேஷத்துக்காகவும் ஊழியத்துக்காகவும் ராஜ்யத்துக்காகவும் நல்ல அறிவாளிகளையும் சிறந்தவர்களையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் ஏரோதை தெரிந்து கொள்ளவில்லை, பிலாத்துவை தெரிந்து கொள்ளவில்லை, பெரிய பெரிய நியாயாஸ்திரிகள் நிக்கதோமை தெரிந்து கொள்ளவில்லை, அரிமத்தியா ஊரான யோசேப்பை தெரிந்து கொள்ள, இவர்களெல்லாம் படித்த அறிவாளிகளாக இருந்தால் நியாயாஸ்திரிகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். மிகவும் படிப்பறிவில்லாத கல்லாத மக்களை தான் அவர் தன்னுடைய சீஷர்களாக ஏற்றுக்கொண்டார். பேதுரு, யோவான், யாக்கோபு இப்படிப்பட்டவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது படிப்பில்லாத அவர்கள் ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த சொசைட்டியில் ரொம்ப உயர்வான இடத்துல இல்லை. அவர்களை கொண்டு தான் இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட அவர் தீர்மானித்தார். பலமுள்ளவைகளை கொண்டு வந்தார், பலவீனமானவைகளை கொண்டு பலமுள்ளவைகளை கொண்டு வந்தார். அந்த வசனத்தை நான் திரும்பவும் உங்களுக்கு படிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு நான் படிக்காதவன், எனக்கு கல்வியே அறிவு இல்லை, ஞானம் இல்லை, நான் குடும்பத்தில் நான் எல்லாராலும் நான் தாழ்த்தப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிற தெரியுமா? நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் புத்தியீனமானவர்களாக இருந்தாலும், ஞானத்தில் மந்தமுள்ளவர்களாக இருந்தாலும், உங்களை கொண்டு தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்ய சித்தமாக இருக்கிறார். இந்த நாளிலே அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒன்றுமில்லை, ஆண்டவரே நீர் என்னை எடுத்து உபயோகப்படுத்தும் என்று சொல்கிற வேளையில் பைத்தியமானவர்களை அவர் பலமுள்ளவைகளாக ஞானவான்களாக ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறார், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டதுபடிக்கு இது நடந்தது. நம்ம மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. நாம் அற்ப மக்கள், குப்பைகளாக இருக்கிறோம். ஆனால் குப்பையிலிருந்து நம்மை தேவன் தூக்கி எடுத்து நம்மை நிறுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை நல்ல வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே பைத்தியமானவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாலும், அற்பர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாலும், புத்தியினர்கள் எடுத்துக்கொண்டாலும், உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே உம்முடைய சீஷர்களைப் போல எங்களை எடுத்துக்கொண்டு ஒரு பேதுருவை போல நீங்கள் எங்களை வல்லமையாய் உபயோகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.